ஷகிலா அவர்கள் மணிமேகலைக்கு எதிராக பேசியிருக்க ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மணிமேகலை அவர்களுக்கும் பிரியங்கா அவர்களுக்கும் இப்போ குக் வித் கோமாளியில் ஒரு சில பிரச்சனைகள் போயிருக்கு. நான் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் அடிக்கடி போயிருக்கேன். அண்ட் இந்த ஒரு சீசனுக்குமே 2 முறை போயிருக்கேன். அப்போ 2 பேர்த்தோட குணாதிசயமே என்ன அப்படிங்கிறத என்னால் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அண்ட் இவங்களோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் இப்போதைக்கு என்னோட கருத்தை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மணிமேகலை அவர்களுக்கு பிரியங்கா மேலே ஒரு சில காழ்ப்புணர்ச்சி இருக்குது. அதாவது நம்மளும் இந்த ஒரு டிவியில் ஆங்கராக இருக்கோம், அவங்களும் இந்த டிவியில் ஆங்கராக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பேரும் புகழும் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் வருது, வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறாங்க. ஆனால் நமக்கு அந்த மாதிரி எதுவும் வரதில்லையே அப்படிங்கிற ஒரு வேகம் அவங்களுக்கு இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆங்கரிங் பண்ணுற இடத்துல வந்து இவங்க மறுபடியும் ஆங்கரிங் பண்ணி பேர் வாங்குறாங்களே அப்படிங்கிற ஒரு கோவத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதை தாண்டி அவங்க வந்து நிறைய இடத்துல பிரியங்கா அப்படி பிரியங்கா இப்படி சுயமரியாதை அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா பிரியங்கா ராங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பிரியங்கா ராங்னா நீங்களுமே தான் ராங். ஏன் அப்படின்னா, நீங்களுமே வந்துட்டு உங்கள் வீட்டை எதிர்த்து தான் மேரேஜ் பண்ணீங்க. எந்த ஒரு பெத்த அப்பா அம்மாவையும் எதிர்த்துட்டு போய் பண்ணு அப்படின்னு யாரையும் இன்ஸ்பிரேஷனாகவோ மாடலாகவோ சொல்ல முடியாது. அந்த மாதிரி நீங்களும் தானே பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்களும் தான் ராங். இதை தவிர்த்து பிரியங்கா வெளிநாட்டுக்கெலாம் போகிறாங்க, அவங்களுக்கு எங்கேருந்து காசு வருது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. மணிமேகலை அவர்கள் கூட தான் வீடு கட்டியிருக்காங்க புதுசாக, அவங்களுக்கு எங்கேருந்து காசு வருது? ஒருத்தவங்களை பேசணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணால் நம்ம பேசக்கூடாது. மணிமேகலை அவர்கள் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 5 நாள் ஆச்சு. அந்த 5 நாளுமே என்ன டாக்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, பிரியங்கா அவர்கள் வந்து ரொம்பவே உள்ள இன்டர் பண்ணியிருந்தாங்க. ஏகப்பட்ட இடங்களில் மணிமேகலை அவர்களை அவங்க டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. மணிமேகலை ரைட், பிரியங்கா தான் ராங் அப்படிங்கிற மாதிரி ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு. அதே நேரம் இப்போ கடந்த ஒரு 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரியான கருத்துக்களை சொல்லி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக மணிமேகலை அவர்கள் வந்தது ராங், அவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பிரியங்கா அவங்களோட உரிமையை தான் சொல்லியிருந்தாங்க. சுயமரியாதைன்னு போகிற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு பிரியங்காவோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்து அவங்க விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ ஷகிலாமாவுமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லும் போது என்னடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான் நமக்கு எழும்புது. பிரியங்கா விசஸ் மணிமேகலை அப்படின்னு 1 vs 1 இருந்தது, இப்போ 5 vs 1 மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பிரியங்கா சைடு வந்து புதுசாக யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டே இருக்காங்க. மணிமேகலைக்குமே அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணல அப்படின்னாலுமே அவங்க சொல்கிறதுக்கு பதில் கொடுக்குற மாதிரியான ஒரு சில ரியாக்ஷனை அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் கொடுக்குறாங்க. அந்த வகையில் சமீபத்தில் கூட ஒரு செயல் செஞ்சுருந்தாங்க. ஸோ இதுலேருந்து என்னதான்பா கடைசியில் நடக்குது, உள்ளுக்குள்ளாரே அடிச்சுக்கிறாங்களேங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. எது சரி எது தப்பு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.